ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ். அதாவது இந்த கோர்ஸை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐடிஎஸை பற்றி வீடியோ போடுங்க, இந்த கோர்ஸ் என்னன்னு தெரியல, என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரியல, ஏஐனா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதை பற்றி நிறைய பேருக்கு இந்த ஸ்டூடெண்ட் தெரியாமல் இருக்காங்க. என்ன படிக்கணும், 12th என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஏஐடிஎஸ் பற்றி படிக்க முடியும் இன்ஜினியரிங்லாம், அதை பற்றி இந்த முழுக்க இந்த தகவலை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏடிஎஸ் எடுக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரிய வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணுங்க. ஏடிஎஸ், சிஎஸ்சி எல்லா கோர்ஸுக்கும் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கொடுக்குறேன். அதனால கீழே தெரிய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஜாயின் பண்ணிருங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஏஐடிஎஸ் அதாவது இந்த கோர்ஸை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதான் ஃபுல் ஃபார்ம். அந்த கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் தான். அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பாட்டும், டேட்டா சயின்ஸும் ஒரு பாட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் செய்ய முடியாத வேலையை அந்த ரோபோட் செய்யும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு 2 நாள் அந்த வேலையை பார்க்குறான். சரிங்களா? அந்த ஒரு ஒர்க்கை 2 நாளாக பார்க்குறான். உங்களுக்கு புரியாமல் சொன்னால் அந்த 2 நாள் பார்க்குறான். 2 நாள் பார்க்குற வேலையை அந்த ரோபோட்ஸ் வந்து ஒரே நாளில் ஒரு 2 hours எடுத்துக்கிறோம். அந்த வேலையை அந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு அதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா. அதுவும் இல்லாமல் இப்போ ரோபோட்டிக் நேரத்தில் ரோபோட்டிக் செய்கிறாங்க, ஏஐ ரோபோட்டிக் செய்கிறாங்க. இப்போ ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை அது வேகமாகவும் மிகவும் புத்திசாலியாக அந்த வேலையை பார்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ரொம்ப தேவைப்படுதுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ரோபோட்ஸோ அதுவும் இல்லாமல் மிஷின்ஸ்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹியூமன் செய்ய முடியாத வேலையை அந்த ரோபோட் செய்ய வைக்கிறதும், ஒரு ஹியூமன் போக முடியாத ஒரு இடத்துக்கு ஒரு ரோபோட்டோ இல்லையோ மிஷினோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னொரு புரியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கார் வந்து டிரைவரே இல்லாமல் ஓட்டி பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நிறைய இடத்துல இந்த ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கணும் 4 வருஷம், மொத்தம் இந்த 4 வருஷம் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12th என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருந்தாலே போதும், இந்த ஏஐடிஎஸ் நீங்கள் படிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்தா மட்டும் போதில், அது வந்து 60% வந்து 12th நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐடிஎஸ் கண்டிப்பாக எல்லா கல்லூரிலையுமே கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சாட்ஜிபிடி, கூகுள் லென்ஸு, அதுவும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரி, அது மாதிரி சில ஏஐ ஆப்பு வந்து ஃபோனில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஹலோ சிரீஸ் அப்படின்னு சொல்ல முடிய அந்த மைக்ரோ வாய்ஸை வச்சு அது என்னென்ன ஆப்புக்குள்ளே போங்க, கால் பண்ணுது, அது மாதிரி சொல்கிறீங்களா, அதுவுமே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலுக்கு அடுத்து டேட்டா சயின்ஸை பொறுத்த வரையும் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உடம்பு சரியாமல் போகுது, அந்த உடம்பு சரியாமல் போனதை ஒரு டேட்டாவை வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் திருப்பி நீங்கள் போய் ரீகாலாக கேட்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்து கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேட்டாவை சொல்கிறதுக்கு தான் இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிளினிக்கல் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டிங் டேட்டா சயின்ஸ், அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த உணவு போட்டிருக்காங்க, புரியுதமாக சொன்னால் இந்த டேட்டுக்கு இவ்வளோ டேட் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு இவ்வளோ டேட் போட்டிருக்காங்க, அது இன்னைக்கு போட்டிருக்காங்க, இந்த கிழமையில போட்டிருக்காங்க, இந்த டைமில் போட்டிருக்காங்க, நொடி முதற்கொண்டு டேட்டா அனலைஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்னைக்கு என்ன பண்ணோம், அந்த டேட்டாவா இன்னைக்கு இது பண்ணோம், அதாவது தரவரிசை பட்டியல்படி இது பண்ணோம், அது பேர் தான் டேட்டா சயின்ஸ். சரிங்களா? இது கிளினிக் மெடிசன் உலகத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த டேட்டா சயின்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி, அது இல்லாமல் மார்க்கெட்டிங், மெடிசன்ஸ், மெடிக்கல், நிறைய இடத்துலையுமே இந்த டேட்டா சயின்ஸு உருவாக்குறாங்க. அதனால ரொம்ப ஒருத்தான கோர்ஸ்லாம் ஒன்றாக இந்த ஏடிஎஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏடிஎஸ் வந்து இப்போ இருக்க காலத்தில் ட்ரெண்டிங் கோர்ஸாக சிஎஸ்சிக்கு அப்புறம் முன்னாடி வந்தது ஏடிஎஸ் தான். ஏடிஎஸ் இப்போ இருக்க காலத்தில் ஏடிஎஸ் கொண்டாந்துட்டு இருக்காங்க, ஒரு பொருளாக ஏஏ மாற்றிக்கிருக்காங்க. நம்ம ஃபியூச்சரில் என்ன ஒரு இதில் ஹையில் இருக்கும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஹையில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய இடத்துல ரோபோட்டிக்ஸ், நம்ம காஸ் நிறைய இடத்துல செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏஐடிஎஸ் படித்தா என்னென்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 17 ஜாப் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்திருக்கேன் உங்களுக்காண்டி. 17 ஜாப்பில் ஃபஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட். ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அந்த ஒரு இதில் வச்சுருப்பாங்களா, அது ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்களா, அந்த டேட்டாவை இது பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங். மிஷினை லேர்ன் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, அந்த மிஷினை பற்றி படித்து அந்த மிஷின் என்னென்ன பண்ணோம், ஒரு ரோபோட்டிக் எடுக்குது, ரோபோட்டிக் என்னென்ன பண்ணும், அதை பற்றி அது பண்ணுறது, அந்த ஒர்க் பற்றி படிக்கிறது மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் ஏஐ இன்ஜினியர், அந்த வேலைக்கும் நீங்கள் போகலாம். ஏஐ இன்ஜினியர் பற்றியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இன்ஜினியராகவும்
நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன்ஸ் ஃபீல்டில் தான் இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக தேவைப்படுறாங்க. ஏன் டேட்டா அனாலிசிஸ் தேவைப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவில் இந்த மருத்துவமனையில் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, டேட்டாவால் அனலைஸ் பண்ணி அந்த டைம் கரெக்டாக லிஸ்ட் பண்ணி இந்தந்த நோயாளிகள், இதய நோயாளிகள், அப்புறம் நுரையீரல் நோயாளிகள், தனித்தனி நோயாளிகள் என்னென்ன டேட்டுக்கு வந்திருக்காங்க அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் போடுறது தான் டேட்டா அனலைஸ் ரொம்ப தேவைப்படுறாங்க. அதனால அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ், பிஸ்னஸை பற்றி இன்டெலிஜென்ட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலைக்கு இந்த கோர்ஸை படித்தா நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான பெரிய டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா சயின்ஸை என்னென்ன பார்ட்பார்ட்டாக பிரித்து அதை வைக்கிறது தான் பிக் டேட்டா. ஒரு பெரிய டேட்டாவை எப்படிலாம் நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் தான் பிக் டேட்டா இன்ஜினியரிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன ஒர்க் பண்ணலாம், ரோபோட்டிக் வச்சு என்னென்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம் பற்றி நீங்கள் ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா சயின்டிஸ்ட் அந்த ஏஐ ரிசர்ச் பற்றி படிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ எத்திக்ஸ் அண்ட் பாலிசி அனாலிசிஸ், ஏஐ எத்திக்ஸை பற்றி நீங்கள் இந்த வேலைக்கு இது போகலாம். சரிங்களா, ஏஐடிஎஸ் படித்தா இந்த வேலைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு அதுவும் நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் இன்ஜினியரிங், டீப்பாக ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த வேலைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து என்எல்பி இன்ஜினியரிங்கும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியரிங்குமே நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் பற்றி ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் டேட்டா அனலிஸ்ட், ஹெல்த் கேர்னா சொன்னீங்களே மெடிசனை பற்றி, அந்த மெடிக்கல் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹெல்த் கேர் அந்த ஒரு ஓராண்டாவும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டேட்டா அனாலிசிஸ், ஃபினான்ஷியல்னா என்ன, பண டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, வட்டி முதல்லாம் சொல்கிறாங்களே இந்த டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். மார்க்கெட்டிங் டேட்டா அனாலிசிஸ், மார்க்கெட்டிங் சொன்னீங்களா, இப்போ என்னென்ன பொருள் வந்து இறங்கியிருக்கு, என்னென்ன பொருள் ஏற்றிட்டு போயிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கிறதுக்கு தான் அந்த டேட்டா அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த ஐடியாஸ் படித்தா இந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ், இந்த வேலைக்கும் நீங்கள் போகலாம். மொத்தம் 20க்கு மேலே வேலைகள் இருக்குது. பல இடங்களில் ஏடிஎஸ் வேலைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுறாங்க. அதனால் நீங்கள் கண்ணுங்கருத்துமாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ் ஏடிஎஸ் படித்தா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், ஆப்பிள், ஐபிஎம், இன்டர்னல், டிசிஎஸ், வைப்ரோ, ஃப்ளிப்கார்ட் அண்டு பேடிஎம், ஆர்ஐஎல், அப்புறம் HCL, டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், எஸ்ஏபி, சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 17 இருக்குங்க. 17ல் எல்லா கம்பெனியுமே ஐடி கம்பெனி தான். அந்த ஐடி கம்பெனியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக போனால் நம்ம கூகுளுக்குள்ள ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐ கேட்டு தான் இப்போ அசிஸ்டண்ட்டை கேட்டு தான் நீங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அதனால் அது கூகுளுக்கு போகலாம். அமேசான் எல்லாத்துலேயுமே அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏஐ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப தேவைப்படுதுங்க. அதனால் ஏடிஎஸ் பண்ணிங்க நினச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். உங்களோட கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. மறக்காமல் நீங்கள் வந்து ஏடிஎஸ் படிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் நினச்சா கீழே தெரிய வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏடிஎஸ் படிக்கணும்னு நினச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் அவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இது போன்ற பல தகவல்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. வணக்கம்.